மயிலாடுதுறையில் நடந்தது வந்து ஒரு தற்கொலை. அது கொலையாக திரித்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி அதில் குளிர் காய்கின்ற ஒரு சில அமைப்புகள். அது தற்கொலை இருந்தாலும் அது தவறு, கொலை இருந்தாலும் தவறு, ஆவண கொலை இருந்தாலும் தவறு, எதுனாலும் எல்லாமே தவறு தான் இல்லை. ஆனாலும் ஒரு தற்கொலையை போய் ஒரு கொலையா, ஆணவ கொலையா சொல்லிலாம் ஒரு திருச்சி, இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு அரசியல். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவை ஒரு வளர்ச்சி நோக்கி செல்கின்ற ஒரு அரசியல். அது அதனால் அதுவும் சில தலைவர்கள், முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தவறான செய்திகள்லாம் பரப்புவது அது வந்து ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது. அதாவது இன்னைக்கு தேவை மேகதாது பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள வாழ்வாதார பிரச்சனை, தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை மேகதாது கர்நாடகாவில் கட்டக்கூடாது என்று. அதை தவிர்த்து வேற எந்த அரசியலிலும் மற்ற கட்சிகளெல்லாம் இன்றைய சூழலில் ஈடுபட அவசியம் கிடையாது. கர்நாடகாவில் அன்றாடம் மேகதாது கட்டுவதற்கு காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அன்றாடம். நேற்றைய முன்தினம் கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு மேகதாது பகுதிக்கு சென்று ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. 100 அடி ஆழமாக பள்ளம் தோண்டி அதில் பாறைகள் எவ்வளோ தாங்குமா, டேம் தாங்குமா, எர்த்குவேக் வருமா, எவ்வளோ வனவிலங்குகள் இருக்குது, எவ்வளோ மரங்கள் இருக்குது, எவ்வளோ மரம் அழியும், எத்தனை டைகர்ஸ் இருக்குது, இப்படியெல்லாம் கணக்கு பார்த்து ஆய்வு நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம் அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை. இதில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், அதுதான் முக்கியம். மேகதாது என்பது ஏதோ கர்நாடகா நம்ம லேசுப்பட்ட மாநிலம் கிடையாது. கடந்த கால அனுபவத்தில் நமக்கு சொல்கிறோம். எதையும் மதிக்க மாட்டாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, நீதியை மதிக்க மாட்டாங்க, நியாயத்தை மதிக்க மாட்டாங்க. இந்தியா இறையாண்மையாக மதிக்கப்படுறதில்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை, காவிரி நடுவமன்ற தீர்ப்பை மதிக்கிறதுக்கு இல்லை, எதுவும் மதிக்கிறது கிடையாது. நாங்கள் கட்டுவோம், இன்னும் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம், அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே இவங்க அங்கே போவாங்களா, அவங்க இங்கே வந்துடுவாங்களா, இவங்க ராஜினாமா பண்ண வைக்கிறதுல இது போன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா தலைவர்களும் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போங்க, பிரதமரை சந்திக்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் சந்திக்கணும், தேவைப்பட்டு அங்கே போராட்டம் தடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதில் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை கட்சிகள். சார், இப்போ இந்த 55 நாட்களில் இந்த அரசோட நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அவதூறு வழக்குகள் அப்படின்றத அதிகம் போட்டு பழிவாங்க ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஓ, இப்படி பார்க்குறேன் நான். ஆளுநர் வந்து இல்லை, ஆளுநர் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதில் எந்த இடையூறு இல்லாத வகையில் ஆளுநர் அதை நடந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் என்பது ஓவராலாக ஒரு பார்வை இருக்க வேண்டும், தவிர ஒரு மைக்ரோ லெவலில் போயிட்டு, ஒரு மாநிலத்தில் மைக்ரோ லெவலில் போய் ஈடுபட்டு அந்த ஆய்வுகள்லாம் நடத்துவது ஏற்புடையதல்ல.